ஆபித்தாரியன் சேனல். இன்றைக்கி அவல் பாயாசம் வைக்க போகிறோம். சிம்பிளான வேலை தான் பாருங்கள். ஒரு கப்பு அவல், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம், ஒரு கப்பு பால், வெல்லம் உடச்சி வச்சுருக்குறோம். வெல்லம் ஒரு சின்ன இதில் ஒரு இது. அது கூட இப்போ போய் வறுத்து, முதல்ல திராட்சை முந்திரி வறுத்து எடுத்து தனியாக வச்சுட்டு, அந்த நெய்யிலேயே அவல் போட்டு நல்லா வறுத்து எடுத்து அதையும் தனியாக வச்சுட்டு, பால் நல்லா கொதித்து வரும்போது அவல் போட்டு, அவல் வெல்லம் தனியாக ஜீரா மாதிரியே காய்ச்சி வச்சு போட்டால் தான் அது இருத்தி ஊற்றினா இந்த குப்பைகளில் கொஞ்சம் அப்படியே ஓரமாக இருந்துக்கலாம். இப்போ செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். செய்ய போகிறோம். வடைச்சட்டி காஞ்சிச்சு. 2 ஸ்பூன் நெய் போடுறோம் பாருங்க. 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா இதானது திராட்சை முந்திரி வறுத்து எடுக்க போகிறோம். காஞ்சிச்சு, போட்டு எடுக்க போகிறோம் பாருங்க. நல்ல முந்திரியை வறுத்து எடுத்துட்டு அப்புறம் திராட்சையை போட்டு வறுத்துடுங்க. நல்ல பொன்னிறமாக. ஈஸியான வேலை தான். குழந்தைய விரும்பி பாயாசம் சாப்பிடுவாங்க. உடம்புக்கு நல்லது. 10 நாள் லீவ் ஒரு டைம்லாம் இதை செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு. இதெல்லாம் ரொம்ப நல்ல உடம்புக்கு நல்லது. வேறு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறோம். இதே திராட்சை போட்டு வறுத்து எடுத்துடலாம். திராட்சை நல்லா உப்பு வரும். வெள்ளை திராட்சை விட இந்த கருப்பு திராட்சையில் ரொம்ப சத்து ஜாஸ்தியாக இருக்கும். இதுலேயே அவளும் போட்டு வறுக்க போகிறோம் பாருங்க. ஒரு 100 கிராம் இருக்கும் அவள். கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வறுக்கிறோம். அது கொஞ்ச நேரமாக ஆயிடுச்சு பாருங்கள். எடுத்து வேறு பக்கம் வச்சுட்டு பால் பாத்திரத்தில் பால் சூடு பண்ண போகிறோம். பால் கொதிக்கிறதுக்குள்ள பக்கத்தாடி ஜீரா காய்ச்ச போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலக்க போகிறோம் பாருங்கள். ஏன்னா ஜீரா வாட்டை காயிடணும். வெள்ளம்னால கருப்பாக இருக்குது. அது வடிச்சிட்டோம்னா மண் கிண்ணு எல்லாம் அப்படியே நின்றுடும். பால் காய்ச்சறக்குள்ள இதையும் காய்ச்சிக்கிறோம். அது நல்லா கொதிச்சு வரும்போது அவள் போட்டு நல்லா வேக வச்சு இது வடித்து திராட்சை முந்திரி ஏலக்காயெல்லாம் மேலே தூவி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கு. குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கொதிக்கணும். அவள் போடுறோம். அவள் போட்டு எனக்கு கொஞ்சம் வேகணும் பண்ணி, அதனால் இப்போ போடுறோம். பால் கொதிக்கிற பாலில் அவள் தள்ளி கொஞ்சம் நல்லா வேக வரைக்கும் கிளறி விட்டுருக்கோம். இது ஜீரா இந்த பக்கம் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆற வச்சு போடணும். வேகணும், நல்லா வேக. அவள் வெள்ளம் வெந்துருச்சு. இப்போ ஜீரா காய்ச்சி வச்சதை வடித்து ஊற்ற போகிறோம். அவள் நல்லா வெந்துருச்சு. ஜீரா காய்ச்சி வச்சதை பாருங்கள் வடித்து ஊற்றணும். வடித்து ஊற்றினா அந்த கல் மண் இருந்தால் எல்லாம் கரைஞ்சி போயிடும். விட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கிறோம். கொதிக்க வச்சு இறக்கி வைக்கும்போது திராட்சை முந்திரி இதெல்லாம் போட்டு ரொம்ப அவல் பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கு. உடம்புக்கு நல்லது. இது இப்போ திராட்சை முந்திரியெல்லாம் போடுறோம் பாருங்கள். திராட்சை முந்திரி போட்டு ஏலக்காய் பவுட்ரு போடுறோம் பாருங்கள். அது போட்டால் தான் நல்ல மணமாக இருக்கும். பாருங்கள், அவல் பாயாசம் ரெடி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
குழந்தைகள்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இந்த லீவு டைமு செஞ்சு கொடுக்கலாம் சாயந்தரத்தில். வாங்க சாப்பிட்லாம்.